மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, முன்னாடி இருக்கிற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணங்கி. ஏன்னா அதில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேமராவில் 1 கோடி பேர் பார்ப்பாங்க. அதில் தைரியமாக பேசிட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருக்காளா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஆனந்தராஜ் சார் நான் சின்ன பிள்ளையில இருந்து பார்க்குறேன். அந்த பெருந்தன்மை இருக்குல்ல, உண்மையில அந்த காலத்தில் இருக்கிற அத்துணை ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் அந்த ஒரு இது ஒன்று. அவங்ககிட்ட இருந்து தான் அந்த பணிவெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அம்மாவாக இருக்கட்டும், அம்மாலாம் அக்கா அம்மாலாம் அடி பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு தான் அம்மா, கரெக்டு தான். அதனால் அக்காவுக்கு உண்மையிலே சொல்கிறேன், அவங்க ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணுறதுலையே இருக்கட்டும். இன்றைக்கி ட்ரெண்டிங் யாருன்னா அக்கா தான். ஏன்னா அவங்கள நம்ம ஒரு மாறுபட்ட கோணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளவே கிடையாது. இப்போது இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரை பற்றி முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இத்தனை பேரை பற்றி நான் இன்னைக்கு பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் இயக்குனர் தான். அவர் தான் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முழு முதற் காரணம். அவருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னோட நன்றி. என்ன அப்படின்னா, மண்ணு, பெண்ணு, பொண்ணு, இந்த 3 விஷயத்தையே தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான். இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான், பொண்ணு அடையணும்னு பேராசைப்படுறான். இப்படி மனிதன் ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான். இதை தான் இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் சொல்லலை. ஆமா, இந்த 3 விஷயத்தை தான் இதுல அதாவது ஒரே கத்தியில ஒரே உரையில 2 கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் ஆனந்தராஜ் சாருக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு உரையில இருக்கிற கத்தி, இன்னொரு கத்தியை கொண்டு அதுல எல்லாம் சொருவலாம், எல்லாம் நடக்கும்ன்றது தான் இந்த படத்துல இன்னும் காமெடியா சொல்லியிருக்கிறாங்க. நான் நடிச்சதை பத்தி சொல்லும்போது, ஊர்ல விளையாட்டா கிராமத்துல சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி. ஒருத்தி நேரா ஓடி இலைய போட்டான், இன்னொருத்தி சோத்த போட்டான், இன்னொருத்துக்கு திருப்பி ஒருத்தி குழம்பு ஊத்துனா, இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்சா. இப்போ மனுஷன் சாப்பாட்டை பிசையணும்ல, பிசையும் போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டான். நான் முதல் பொண்டாட்டி, உனக்கு நான் குழம்பு ஊத்துனேன், இக்குழம்ப மட்டும் தான் திங்கணும்.